ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 போட்டோ அண்ட் வீடியோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். 3 ட்ரிக் அண்ட் டிப்ஸ் அப்படிங்க பார்க்க போறோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்டோ இல்ல வீடியோ எடுக்கிறீங்கனாலே கண்டிப்பா உங்க கேமராவை க்ளீன் பண்ணிட்டு எடுங்க. இந்த கேமரா இருந்தாலும் சரி தான், ஃப்ரண்ட் கேமரா இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் லென்ஸை க்ளீன் பண்ணிட்டு எடுங்க. அதான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் டிப். இப்போ வந்து உங்கள் கேமரா வந்து கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிராக் ஆன மாதிரி தெரியும். கேமரா வந்து அடிப்படாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் கூடயே சேர்ந்து வந்துடுது. ரெண்டாவது பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கிளாரிட்டியை பற்றி கவலையப்படாதீங்க. உங்கள் ஃபோன் கிளாரிட்டி எவ்வளோ தான் கம்மியாக இருந்தாலும் லைட்டிங்ஸ் தான் அது வந்து கூட்டி கொடுக்கும். அதனால நீங்கள் ஃபோன் கிளாரிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லைட்டிங்ஸை வந்து நல்லா கூட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 லைட்டாவது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். இதான் ரெண்டாவது டிப்பு. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே ட்ரிக்ஸு. மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ரோ வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்க போனு ஒரு டிராப் வாட்டர் அது மட்டும் இருந்தாலே போதும். போனோட பிரைமரி கேமரால ஒரு டிராப் தண்ணி விடுங்க. பட் அது ரொம்ப ஊத்திடாதீங்க. ஸோ ஒரு டிராப் ஊற்றுறதுனால உங்களுக்கு கேமராக்கு எதுவும் அடிக்கடி படாது, ப்ராப்ளம் ஆகுமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு டிராப் தான் போட போகிறோம். அதுக்கு இடையில வந்து நிறைய சீல்லாம் இருக்குது. ஸோ கேமராக்கு வந்து தண்ணி போகவே போகாது, லென்ஸ் மேலே தான் படும். விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளர்ராக தான் தெரியும். அது ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன மைனூட்ஸான விஷயம்லாம் தெரியும். நம்ம கைரேகை கூட அதில் பார்க்க முடியும். நார்மல் கேமராவில் வந்து கைரேகை பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மேக்ரோ லென்ஸ் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. நம்ம அது வாங்க தேவையில்ல. அது மினிமம் ஒரு 500 இருந்தால் தான் வாங்க முடியும். மூலமாக இந்த ஒரு சின்ன டிராப் ஆஃப் வாட்டர் இருந்தாலே போதும். அவ்வளோதான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர், கொஞ்சோண்டு வாட்டர், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன், இது இருந்தாலே போதும். மிரரில் வந்து லைட்டாக ஒரு தண்ணியை ஸ்ப்ராஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்படியே ஒழுகக்கூடாது. லைட்டாக அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பண்ணோன்னே இப்போ ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துட்டு ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் எங்கே, அதாவது அந்த கரெக்டாக அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷாக இருக்கலாம், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். அதாவது டச் பண்ணிட்டீங்களாலே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாயிரும். ஃப்ளாஷ் லைட் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கும்போது அது அழகான நட்சத்திரம் நிலா மாதிரியே இருக்கும். இது நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒழுங்காக வராது. லைட்டாக ஸ்ப்ளாஷ் தான் பண்ணணும். அவ்வளோதான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி மெத்தாப்பை எப்படி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி மெத்தாப்பு, உங்கள் ஃபோன், அவ்வளோதான். இந்த ஃபோனில் இருக்க கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி சொன்ன ட்ரிக்ல மாதிரியே தான் பிரைட்னஸை ஃபோக்கஸ் பண்ணி பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. அழுத்தி பிடிக்கனால ஒரு டச் பண்ணாலே போதும். அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு கரெக்டாக வராது. வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கம்பி மெத்தாப் பார்த்தா வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக கேமரா கிட்ட கொண்டு போய் வைங்க. கேமராவில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் உங்கள் ஃபோன் சேஃப்டியாக இருக்கும். உங்கள் ஃபோனில் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் போடல அப்படின்னா முன்னாடி செட் பண்ணதே இருக்கும். நீங்கள் கம்மி மெத்தட் வந்து வச்சுட்டு திருப்பியும் உங்கள் இதை பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணோன்னே ஃப்ளாஷ் போடாமல் ஒரு ஃபோட்டோ எடுங்க. அது செம்ம அழகாக இருக்கும். இதே மாதிரி 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஃபோட்டோ மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரிக் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.